என் செல்ல குழந்தையே, உனக்கு கண்ணீரை பரிசாக கொடுத்தவர்களுக்கு, அதாவது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையை கண்கலங்க வைத்து வேதனைப்பட வைத்தவர்களுக்கான பதில் நிச்சயமாக நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நல்ல செய்தி ஒன்று என் பிள்ளை நீ செவிகுளிர கேட்கத்தான் போகின்றாய். அது என்ன தாயே செவிகுளிர என்று நீ கேட்கிறாயா? என் குழந்தையே, நாம் கேட்கின்ற செய்தி நமக்கு இனிமையானதாக இருக்க வேண்டும். நாம் கேட்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையும்படியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல செய்தி உன்னை தொடரும் என்றால் என் பிள்ளை, எந்த காலத்திலும் அதை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் இதை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நாமும் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி நாம் செய்துவிட்டோமானால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? உண்மைதான், யார் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது இவர்களை விட்டுவிட்டோமானால் இனி இதைவிட அதிகமாக உன்னை கண்ணீர் சிந்த வைக்க இவர்கள் துணிந்து வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி உன்னால் சரி செய்து விடவே முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் சொல்வது போல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதற்கான உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு நீயும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி உனக்காக நடத்த நினைக்கும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும், உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும், இதை எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் இருப்பது இன்னமுமா புரியாமல் போய்விட்டது? இந்த தாயானவள் முன்வந்து உனக்கு எதை சொல்லி கொடுக்கிறேன் என்பது இன்னமுமா உனக்கு புரியாமல் போய்விட்டது? உனக்கு ஒரு நல்லது என்றால் என்னை தவிர வேறு யார் உனக்காக முன் வந்து நிற்கப் போகிறார்கள்? நீ வணங்குகின்ற தெய்வம் அன்றி வேறு யார் உனக்காக வரப்போகிறார்கள்? உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த திசையிலும் என் பிள்ளையினுடைய மனதை காயப்படுத்த ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நான் கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் எண்ணி கலங்க வேண்டாம். உன் வராகி நான் சொல்வது போல உன்னை கண்ணீர் சிந்த வைத்துதானே பல விஷயங்களையும் உன்னை பெற முடியாமல் செய்து விட்டார்கள். பல விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாமல் செய்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்காமல் அடுத்தது என்னவென்று நீ அடியெடுத்து வைத்திருந்தாயானால் நிச்சயமாக என்றோ இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமாக கிடைத்திருக்கும். என்றோ நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் தந்திருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் இனியும் நன்மைகளை கொடுக்காமல் போய்விடக்கூடாது. உன்னை தொடரும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை முதலில் புரிந்து கொள். அடுத்தவர்களுக்கு இரக்கப்பட்டதனால்தான் இப்படி அவமானத்தை உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இனிமேலும் இதை என்னவென்று உணர முடியாமல் என் பிள்ளை நீ நிச்சயமாக நின்று விடாதே. உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதும் சரிபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான வாய்ப்புகளை எப்பொழுதும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது
இந்த வாழ்க்கையானது உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதும் மறந்து விடுகின்றாய். வெற்றியானால் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வியானால் இதிலிருந்து நிறைய கற்றுக்கொள். முயற்சி செய்தால் உன் வாழ்க்கையில் முடியாதது என்று எதுவும் கிடையாது. இவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் என்பதற்காக கண்கலங்கி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்பது நியாயமாகுமா? இதையெல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ உணர முடியாமல் தான் செல்ல முடியுமா? வாய்ப்பு என்பது பறித்து கொள்வது கிடையாது. உன்னுடைய திறமையினால் நீ தேடிக்கொள்வது. திறமையில் நீ கவனத்தை செலுத்தினால் வாய்ப்புகள் உன்னை தானாக தேடி வரும். தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை அது நடத்தித்தர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் சாத்தியமற்றது என்று எதுவும் கிடையாது. நாம் சிந்திக்கக்கூடிய அனைத்தையுமே நம்மால் செய்ய முடியும் என்பதனை நம்பு. நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். எதை பற்றி நீ யோசிக்கிறாயோ அதில் எப்பொழுதுமே நீ உறுதியாக இருக்க வேண்டும். எதை பற்றி நீ சிந்திக்கிறாயோ அதில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ உணரும் இந்த காலம் இனி உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்காக இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக இருக்கும். அதனை நாம் எப்பொழுதுமே சரியாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருந்து உனக்கு வேண்டிய ஒன்றை நிச்சயமான மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் இருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைப்பேன். உனக்கு நடக்கக்கூடிய வேதனைகளும் துன்பங்களும் என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நான் உனக்கு கை கொடுப்பேன். யாரும் இங்கு நிரந்தரமானவர்கள் கிடையாது. அவர்களும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நாமும் அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது. காலம் கரையும் வேளை காட்சிகள் மாறத்தான் செய்யும். இடைவெளி ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. சில இழப்புகள் நேரலாம். சில இழப்புகளை ஏற்றுக்கொண்டு கடந்தும் போகலாம். கடக்கும் காலம் ஒருபோதும் நின்றுவிடப் போவது கிடையாது. நிகழும் நொடிகளில் கடந்த காலத்தினுடைய நிஜங்கள் இல்லாது போனாலும் நினைவுகளை நெஞ்சில் நிறுத்தி எதிர்வரக்கூடிய காலத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை உனக்கு எந்த நேரமும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இனி உன்னை தொடரும் இந்த காலகட்டங்களை நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் உன்னோடு நான் வரக்கூடிய இந்த காலங்களை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. வராகி நினைத்ததையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு கொடுக்க நினைப்பவள். ஆனால் சில வேதனைகளும் சில சூழ்நிலைகளும் உனக்கு சில விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய புரிதல்கள் அத்தனையையும் சரியாகவே நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. என் பிள்ளை, இப்பொழுது நடப்பது எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்ல. இதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்தான். எதையுமே கடந்து போய்விட வேண்டும். எப்பொழுதும் உடைந்து போய்விடக்கூடாது. கஷ்டப்படு. நிச்சயமாக அதை நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் கஷ்டம் வருகிறது என்பதற்காக நீ வீழ்ந்து விடக்கூடாது. என் குழந்தையே, வலிக்கும். ஆனால் கொஞ்ச நாள்களில் எல்லாமும் சரியாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடப்பதாக இருந்தாலும் நீ அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை முழுமையடைய செய்ய உன்னால் முடிந்த வரையிலும் நீ போராடத்தான் வேண்டும்.
போராட்டம் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான புரிதல்கள். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். நல்லது நடக்கும், போனது போகட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அது போதும். இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாமும் உன் வசமாக்கி தராமல் ஒருபோதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதுதான் நடக்கும் என்பதனை நாம் அறிந்திருப்பது உண்மைதானே? அப்படியானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ ஒவ்வொரு நாளும் தயாராக இருந்து கொண்டே இரு. நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நாம் ஆசைப்பட்டபடியே நமக்கு கிடைக்கவில்லையே என்று நம்பி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ ஏமாந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடக்கும் இந்த காலங்கள் இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். தெய்வம் இருப்பதை ஒருவரால் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உணர்ந்து விட முடியாது. தெய்வம் இருப்பதை யாராலும் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கானதாக மாற்றிக்கொள். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் என்ன காரணத்திற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைக்க நினைத்தார்களோ அந்த காரணத்திற்காகவே அவர்களும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியென புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்காக எந்த நேரம் என்ன செய்ய எண்ணுகிறேன் என்பதனை புரிந்து நீ பெருமகிழ்ச்சி கொண்டு எதையும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ, இவை எல்லாவற்றிலும் நீ மீண்டும் மீண்டும் உனக்கான ஒரு மகிழ்ச்சியையும் உனக்கான ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக பெறத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது. எதையும் நாம் எதிர்பார்த்து இங்கு இல்லை. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் அது போதும். இனி எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்தாமல் உனக்கு நன்மைகளை கொடுக்காது என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். சரியான சந்தர்ப்பங்களை நீ இனிமேல் கண்டுகொள்வாய். உனக்கான தேவைகளை இனி நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாருமே இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புவதை விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் நேரங்களை நீ எப்பொழுதும் நிம்மதியாக ஏற்றுக்கொண்டாலே அது போதும். எத்தனையோ சூழ்நிலைகளும் சோதனைகளும் என் பிள்ளைக்கு கொடுத்த வேதனைகள் போதும். இனிமேல் உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் செய்யும் என்பதனையும் நீ மறக்காது. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை நான் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்வதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாமும் மிக எளிதாகவே இந்த வாழ்க்கையை கடந்து வர ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கான விஷயங்களை பெற்றுவிட அவர்கள் முடிவு செய்கிறார்கள். தான் செய்வது சரி என்றும் மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலும் இவர்கள் ஒருபோதும் இருக்கவும் இல்லை. இனி என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ உணர வேண்டும். எப்படிப்பட்ட சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சோதனைகள் வரும்பொழுது பயப்படாதே. அது உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். இது உனக்கு எதை தருகிறது, இதனால் உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதனை சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்.
நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பிய ஒன்றையே உனக்கு தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை நடத்த வேண்டி, நல்ல விஷயங்களை உணர்த்தித் தர வேண்டி, உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும் பொழுது நீ யாருக்காக கலங்க வேண்டும்? யார் பேசிய வார்த்தைகளுக்காக என் பிள்ளை நீ வருந்த வேண்டும்? அத்தனையும் உனக்குள் ஒரு புரிதலை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த நேரம் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் எதுவும் உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் எந்த விஷயங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதுதான் உண்மை. நீ கலங்கியது, வேதனைப்பட்டது, வருந்தியது என்று எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய நிம்மதியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா? உன்னை நான் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, மனநிறைவோடு நீ எதையும் ஏற்றுக்கொண்டு, மனதில் உறுதி கொண்டு, நிம்மதி கொண்டு ஒவ்வொன்றையும் நீ அடைந்துவிட முயற்சி செய்தால் அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் இனி உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. இனி எல்லாவற்றையும் நீ சரியான கோணத்தில் சிந்திக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு திருப்பங்களை இனி இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணம் என்னவென்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, காரணம் என்னவென்று என் பிள்ளை சிந்தித்துவிட்டு கலங்கி நிற்கும் பொழுது, உன்னை தொடர நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு நல்லதொரு புரிதல் கிடைத்து விட வேண்டும். இனி எந்த நிலையிலும் நீ எதையும் கைவிடக்கூடாது. உன்னை மீட்டெடுக்கும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை மறக்காதே. உன்னை வாழ வைக்க இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதையும் விட்டு விடாமல், எதையும் யோசித்து கலங்கி விடாமல் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்போமானால் இனி எல்லா நிலையிலும் நீ உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். சர்வ நிச்சயமான ஒன்றை நீ கவனமாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி இனிமேலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்க வேண்டாம். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். இவர்களுக்கான பதிலடி அவர்கள் நினைப்பது போலவே அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. எதையெல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்களோ அது எல்லாமும் அவர்களை மீண்டும் வந்து தொடரத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ கவனமாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டாலே போதும். எதையும் என் பிள்ளையினால் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.